அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். நம்ம வெல்வெல் நிச்சயம் அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீயா கிளாஸ் அண்ட் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 11th ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 11th ஹிஸ்ட்ரியில 18th லெசன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் தீரன் சின்னமலை, அதாவது தென்னிந்திய கிளர்ச்சியில தீரன் சின்னமலை வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ அடுத்தது வேலூர் புரட்சி என்னன்னு பார்க்கலாம். ஸோ வேலூர் புரட்சி ஃபுல்லா இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வேலூர் புரட்சி அப்படிங்கிறது 1806 நடந்தது. ஸோ நம்மளோட 10th புக்லயா இருக்கட்டும், வேலூர் புரட்சி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக கொடுத்துருப்பாங்க. இதுல யார் யாரெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க, யார் யார் மூலமா கிளர்ச்சியானதுக்கான காரணம் என்ன, அதுல ஈடுபட்டவங்க என்ன, யாரெல்லாம் இறந்தாங்க, இவ்வளவுதான் வந்து அதுல கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? பட் இந்த 11th புக்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த வேலூர் புரட்சிய ரொம்ப டெப்தா கொடுத்திருப்பாங்க. யார் யாரெல்லாம் உள்ள வந்தாங்க, எந்த கார்னல் உள்ள வந்திருப்பாங்க. ஸோ அதுல வந்து 2 விஷயம் தான் கொடுத்திருப்பாங்க. கில்லஸ்பீக் வந்து தகவல் அனுப்பிச்சாங்க அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. ஸோ யார் மூலியமா கேப்டன் யங் ஒருத்தவங்க கொடுத்திருப்பாங்க. இங்க எடுத்துட்டு நிறைய கேரக்டர்ஸ் வந்திருக்கும். இந்த கேரக்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கறது மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து பெருசா கொஸ்டின்ஸ் எதுவும் வரதில்ல. ஆனா யாரு கிளர்ச்சிக்குள்ள இருந்து அடக்கப்பட்டாங்க அப்படிங்கறதுல இருந்து கொஸ்டின்ஸ் அதிகமா வரும். ஓகேங்களா? பட் ஸ்டில் இந்த இருக்கக்கூடிய எல்லா கேரக்டர்ஸும் என்ன அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப வேலூர் புரட்சி பார்க்கலாம். ஸோ அரியணை இழந்த இப்ப வேலூர் புரட்சிக்கு யார் ரீசன் வந்திருப்பாங்க, ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி மட்டும் சொல்லிட்டு போற. இது வந்து ரொம்ப பெரிய ஸ்டோரி, ஒரு 4 பேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம சுருக்கி ஒரு 15 மினிட்ஸ்ல நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? அப்போ வேலூர் புரட்சி அப்படிங்கிறது என்ன ரீசன், எதனால வேலூர் புரட்சி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ பிரிட்டிஷர்ஸால அரியணைகளை இழந்தவங்களும் அவங்களால சொத்துக்களை இழந்தவர்களும் நாடு இழந்த நிலையில எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து ஒரு வெஞ்சன்ஸ் தீர்க்கக்கூடிய ஒரு இடமா தான் வேலூர் புரட்சி நடந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம எங்கெங்க பார்த்திருப்போம், மைசூர் போர்ல பார்த்திருப்போம். திப்பு சுல்தானே கொண்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹைதர் அலி கொண்டு, அதுக்கப்புறம் திப்பு சுல்தானை கொண்டிருப்பாங்க. திப்பு சுல்தானுடைய மகன்களை வந்து வேலூர் கோட்டைக்கு நாடு கடத்திருப்பாங்க அப்படிங்கறது நம்ம அங்க பார்த்திருப்போம். ரைட்? அப்ப அவங்களுமே இங்க இருந்திருக்காங்க. அந்த மைசூர் போருக்கு யாரெல்லாம் ஆதரவா இருந்தாங்களோ, யாரெல்லாம் அதுல ஈடுபட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாத்தையுமே நாடு கடத்திருப்பாங்க. எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த வேலூர் கோட்டைக்கு சுற்றுப்புற பகுதியில் இருக்காங்களா நாடு கடத்திருப்பாங்க. இப்ப அங்க ஆல்ரெடி என்ன இருக்கு அப்படின்னா, அதிகமா சபிக்கப்பட்டவங்க யாரெல்லாம் அவங்களால பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க எல்லாருமே ஒரு கூட்டணியில இருக்காங்க. இது ஒரு விஷயம். சோ அடுத்தது என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மருது சகோதரர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுமே இவங்களுடைய கூட்டணியில இணைஞ்சிருப்பாங்க. சோ மருது சகோதரர்களையும் கொண்டிருப்பாங்க. கொண்டதுக்கு அப்புறம் என்னவா இருந்திருக்கும், அவங்களுடைய ஆதரவாளர்கள் கிளர்ச்சியாளர்களா இருந்திருப்பாங்கல்ல. சோ அவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்திருப்பாங்க. இப்ப என்ன ரீசன்னா, மருது சகோதரர்கள் எல்லாமே இறந்ததுக்கு அப்புறம் இந்த வேலூர் தான் வந்து இவங்க முக்கியமான ஒரு சென்டர் பாயிண்டா பார்த்திருப்பாங்க. ஏன்னா சென்டர் பாயிண்ட் எல்லாத்தையுமே வந்து நாடு கடத்தி வச்சிருந்தது எங்கேயா இருக்கும், வேலூர் புரட்சியில இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து முக்கியமான விஷயம். அவங்க இறந்ததுக்கு அப்புறமா வேலூரை வந்து அவங்களோட சென்டர் பாயிண்டா வச்சிருப்பாங்க. இப்ப இங்க 3000க்கும் குறைவான முதல்ல பார்த்திருக்கோம், திப்பு சுல்தானோட ஃபேமிலிஸ் வந்து எல்லாருமே வந்து இங்க குடியேறிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுல யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆங்கிலேயர்களால பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே இதுல இருந்திருப்பாங்க. இப்ப இங்க என்ன சொல்றாங்க, இதுல ரொம்ப முக்கியமா திப்புவோட மகன்களுடைய பிரதிநிதிகளும் பங்கேற்றாங்க. என்னன்னா, வேலூர் கோட்டை அப்படிங்கிறது எதுக்கான ஒரு சென்டர் பாயிண்டா இருந்துச்சு அப்படின்னா, கிளர்ச்சியாளர்களுக்காகவும். சோ என்னென்னலாம் பண்ணலாம், அங்க எல்லாருமே வந்து பாதிக்கப்பட்டவங்க தான் இருக்காங்க. சோ அடிக்கடி வேலூர் கோட்டையில வந்து அவங்க மீட் பண்ணிக்கிட்டு ரொம்ப அவங்களுடைய ஆலோசனைகளை ரொம்ப தீவிரமா வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது அதுல சொல்லியிருப்பாங்க. சோ அடுத்தது என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு நிலைமை நம்ம தள்ளப்பட்டிருக்கோம், எல்லாருமே வந்து வறுமை நடிப்படியில இருந்திருப்பாங்க, பஞ்சம் பசி பட்டினில இருப்பாங்க. அவங்களுடைய நாட்டுல ரொம்ப செல்வ செழிப்பா இருந்தவங்க கூட நாடு கடத்தப்பட்ட காரணத்தினால ரொம்ப வறுமையில இருந்திருப்பாங்க. இவங்க எல்லாரும் தான் வந்து இந்த வேலூர் புரட்சிக்கான முக்கியமான காரணமா இருந்திருப்பாங்க. அதுல இம்பார்ட்டன்ட் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திப்புவோட 2 பசங்க. ஓகேங்களா? திப்பு சுல்தானோட பசங்களும் அவங்களுடைய மகன்களுமா இருந்திருப்பாங்க. இதுதான் வந்து பேசிக் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன். இப்ப நம்ம உடனடி காரணம் என்னன்னு பார்க்கலாம். உடனடி காரணம் என்னவா இருந்திருக்கும், இவங்களுடைய ஆங்கிலேயர்களுடைய டார்ச்சர் தான். ஸோ அந்த டார்ச்சர் அப்படிங்கிறது என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, வேலூர் புரட்சியை பொறுத்த வரைக்கும் 2 விஷயங்களை சொல்ல வராங்க. ஒண்ணு, அக்னியை கொண்டு வந்த தலைப்பாகை. இந்த தலைப்பாகை ஏன் பிடிக்கல அப்படின்னு சொல்லிப்பாங்க. இப்ப நம்ம இப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 1857 புரட்சி ஒன்று நடந்திருக்கும், 1806 வேலூர் புரட்சி நடந்திருக்கும். 1806 வேலூர் புரட்சி தான் வந்து 1857 பெருங்கிளர்ச்சிக்கு வந்து இது வந்து ஒரு சப்போர்ட், இதுதான் வந்து ஒரு முன்னோடி அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. கே ராசகன் இவங்கெல்லாம் வந்து இதோட முன்னோடி அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து சொல்லியிருப்பாங்க. ரைட்? இப்ப இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 1806ல தலைப்பாகையை வந்து அறிமுகப்படுத்தினது ஒரு பெரிய விஷயமா சொல்லியிருப்பாங்க. ஏன் அந்த தலைப்பாகை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுல இருக்கக்கூடிய ஒரு பேட்ச், ஸோ அந்த பேட்சும் அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு குஞ்சமும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது என்ன, அந்த இறகு மூலமா நம்ம வைப்போம் இல்லைங்களா. ஸோ அதுதான் வந்து இது வந்து அருவருக்கத்தக்க விதத்துல இருந்துச்சு அப்படின்னு. ஏன் அப்படின்னா, அந்த லட்சணை அப்படிங்கிறது வந்து விலங்கு தோலால செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் 1857 புரட்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தோட்டாக்களை நம்ம வாயில கடிச்சு, என்ஃபீல்டு வர துப்பாக்கிகளை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அதுல இருக்கக்கூடிய தோட்டாக்களை வாயில கடிச்சுதான் உள்ள பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுல ஒரு கிரீஸ் தடவப்பட்டிருக்கும். அந்த கிரீஸ் வந்து விலங்கோட கொழுப்புல இருந்து செய்ய
செய்யப்பட்டது அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. இது வந்து ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கும். ஒன்னு வந்து இது ரூமர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஒரு கிரேஸ் இருக்கும். அது எப்படின்னு சொல்லி ரூமரா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. உண்மையும் இருந்திருக்கும். உண்மையோ பொய்யோ ஆல்ரெடி அவங்க பண்ணது எல்லாமே நம்மளுக்கான துரோகமா தான் இருந்துச்சு. பட் இப்ப வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சு அது வந்து கொழுப்புல தான் செய்யப்பட்டது அப்படிங்கிற நம்மளுக்கு தெரியும். இதை வந்து இவங்க அருவருக்கத்தக்க வகையில வந்து எதிர்த்தாங்க. இதுதான் வந்து ரெண்டு பார்ட்டிஷன். ஓகேங்களா? இப்ப 1806 வேலூர் புரட்சி பார்க்கலாம். இந்த வேலூர் புரட்சியை பொறுத்த வரைக்கும் முதல்ல என்ன விஷயமா இருந்துச்சு, உடனடி காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுடைய தலைப்பாகை. அப்ப தலைப்பாகை அப்படிங்கறது யார் அறிமுகப்படுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அக்னியோட சிப்பாய்கள். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் வந்து புத்தி தலைப்பாகை அனுப்பிச்சிருப்பாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா எல்லாருமே ஒரே மாதிரி யூனிஃபார்ம்ல இருக்கணும் அப்படிங்கறத கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப ஷேவ் பண்றதா இருக்கட்டும், அவங்களுடைய தாடி மீசையை வச்சுக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரே மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ஓரளவுக்கு ஒரு விதத்துல நியாயமா தெரியலாம். ஏன்னா அப்ப நம்ம வந்து எப்படி இருப்போம்னா ஒவ்வொருத்தவங்க அவங்களுடைய ரூல் பிரகாரம் இருப்போம். யூனிஃபார்ம் அப்படிங்கிறது நம்ம கிட்ட கிடையாது. அவங்களுடைய தொழில், அவங்களுடைய சின்னங்களும் சரி, அடையாளங்களும் சரி, எல்லாமே இருந்திருக்கும். இது சரியா தப்பா அப்படிங்கக்கூடிய வாதங்கள்லாம் இங்க கிடையாது. ஆனா யூனிஃபார்மா கொண்டு வந்திருக்கணும் அப்படிங்கறத இவங்க கொண்டு வந்தாங்க. பட் இவங்க செஞ்சது எல்லாமே அப்போசிவா இருக்க பட்சத்துல இவங்க இது மட்டும் நல்லதுக்கு பண்ணிருப்பாங்க அப்படிங்கறது எப்படி நம்ம நம்ப முடியும்? கரெக்டுங்களா? சோ அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு எல்லா விஷயங்களுமே சின்ன சின்ன விஷயங்களும் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய விஷயமா தான் இருந்தது, அருவருக்கத்தக்க விஷயமா தான் இருந்துச்சு. இது ரெண்டு தான் வந்து இதுல இருக்கக்கூடிய உடனடி காரணம். ஒண்ணு என்ன, அவங்களுடைய புதிய தலைப்பாகை. இன்னொன்னு இவங்களுடைய சின்னங்கள் அடையாளங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் மீசையும் தாடி ஒரே மாதிரி ஷேவ் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ஒரு விஷயமா இருந்தது. ஓகேங்களா? இதுதான் ரீசன். அப்ப இந்த விதத்துல இவங்களுக்கு என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது மேல இருக்கக்கூடிய ஒரு ரிப்பனும் ஒரு கொஞ்சம் தான் ரீசனா இருக்கு. அது வந்து விலங்கு தோலால் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறதுனால இவங்களுக்கு அருவருப்பா இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இதனால என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்களை அப்போஸ் பண்றாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க போட்டிருந்தக்கூடிய யூனிஃபார்ம்னு சொல்லி ஒண்ணு கொடுக்குறாங்களா, அந்த யூனிஃபார்ம்லயுமே என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிலுவைகள் பதிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப எங்களுடைய மத அடையாளங்களை நீங்க கம்ப்ளீட்டாவே ஒழிக்கிறீங்க அப்படிங்கக்கூடியது இதுல இருந்துச்சு. அப்ப யாரு மேஜரா இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹிந்துஸும் முஸ்லிம்ஸும் தான் இருந்திருப்பாங்க. அப்ப இந்துக்களுக்கு வந்து மாடு கொழுப்பு அப்படிங்கிறது வந்து மாடு வந்து அவங்க தீண்ட மாட்டாங்க, அவங்க வந்து தெய்வமா கும்பிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும், முஸ்லிம்ஸை பொறுத்த வரைக்கும் பன்றி கொழுப்பு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு அருவருக்கத்தக்க விஷயம், அதாவது தீண்டத்தகாத விஷயமா ஒண்ணு இருந்துச்சு. இது ரெண்டால செய்யப்பட்ட கொழுப்பினால் செய்யப்பட்ட அந்த பேட்ச் தான், அந்த குஞ்சம் தான் அதுல இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அதுல சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இதுதான் வந்து இவங்க அப்போஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்ப ரிப்பனும் கொஞ்சமும் ஒரு விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம பசுத்தொழில் செய்யப்பட்ட எந்த பொருளையும் இவங்க விளக்கணும் நினைப்பாங்க. அதே மாதிரி முஸ்லிம்களுக்கு வந்து பண்டித்தொழில் செய்யப்பட்ட எதுவுமே வந்து விளக்கணும்னு நினைப்பாங்க. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். தேர்ட் வந்து சிலுவை பொறிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஏன் இவங்க அப்போஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி இருந்த ரூல்ல எதுவுமே இப்படிதான் நீ மீசை வச்சுக்கணும், இப்படிதான் தாடி வச்சுக்கணும் எந்த ஒரு ரூலுமே கிடையாது. அப்போ புதுசா கொண்டு வர ஒரு விஷயம் வந்து சாதாரணமா இல்லாம அது அக்ரெசிவா மாறுதுங்கிறதா ஒரு முக்கியமான விஷயம். சரிங்களா? இப்ப என்ன பண்ணிட்டாங்க, அப்போஸ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போஸ் பண்ணிக்காத ஒரு ரீசனால என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க வந்து ராணுவத்துல வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றத்துல வந்து அவங்களோட கோர்ட்ல, மிலிட்டரி கோர்ட்ல வந்து 900 பேர் கிட்டத்தட்ட வந்து நீதி விசாரணைக்கு உட்படுறாங்க. ஓகேங்களா? அதுதான் முக்கியமான விஷயமா இருக்கு. சோ இதுல பாருங்க இந்த பாக்ஸ்ல என்னெல்லாம் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கம்ப்ளீட்டா எந்த படைப்பிரிவை சேர்ந்தவங்க, யார் வந்திருக்காங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. ஓகேங்களா? ஜஸ்ட் இது என்னங்கிறது மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. 1806 மே மாசத்துல நடந்திருக்கும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் 4வது ரெஜிமெண்ட்டை சேர்ந்தவங்க 2 படைப்பிரிவுகள் வந்து இந்த புதிய தலைப்பாகையை மறுத்தாங்க. சோ இப்போ வந்து இதுக்கு வந்து அப்போஸ் பண்றதுக்கு ஒருத்தவங்க வராங்க. இங்க யார் வராங்க அப்படின்னா பான்கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. ஓகேங்களா? சோ பான்கோட் அப்படிங்கக்கூடிய கவர்னருக்கு வராரு. இவங்க தான் வந்து கம்ப்ளீட்டா நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு 19th ரெஜிமெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு படைப்பிரிவை அங்க அனுப்புவாங்க. ஓகேங்களா? சோ அதான் எங்க கொடுத்திருக்காங்க. இந்த 19th ரெஜிமெண்ட் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம அங்க இந்த வேலூர் கட்சி அடக்கிறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. சோ குதிரைப்படை படைப்பிரிவுக்கான ஒரு தலைவராகவும் இவங்க இருந்திருப்பாங்க. சரிங்களா? நம்ம எங்க வேலூர் கோட்டையை அடக்குனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, அந்த வேலூர் கோட்டைக்கு 19ஆம் படைப்பிரிவை சேர்ந்த குதிரைப்படை வீரர்களை அடிச்சுதான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ்ல முடிக்கிறாங்கிறது இப்ப நம்ம பார்த்திருப்போம்ல, அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சோ அவங்க தான் வந்து இந்த 19ஆம் படைப்பிரிவை சேர்ந்தவங்க. அப்போ இவர்கள் மீதான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுச்சு. 4th ரெஜிமெண்ட்ல 2ஆம் படைப்பிரிவுக்கு பதிலாக வாலஜாபாத்ல இருந்த 23ஆம் ரெஜிமெண்டினுடைய 2வது படைப்பிரிவு பொறுப்பேற்றது. இந்த வாலஜாபாத் அப்படிங்கறத ஏன் இங்க மீன் பண்ணி கொடுத்திருக்காங்கன்னா இதெல்லாம் போர் நடைபெற்ற இடங்களா இருந்திருக்கும். இவங்க எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டிவா மாறிட்டாங்க. 23ஆம் படைப்பிரிவு சேர்ந்தவங்களும் இந்த கிளர்ச்சியாளர்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். சரிங்களா? சோ இவங்க தான் வந்து இவங்க கீழே இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ 21 வீரர்கள் ராணுவ நீதிமன்றங்கள்ல விசாரிக்கப்படுறாங்க. விசாரிக்கப்பட்டதுல என்ன தெரியுது அப்படின்னா அந்த 21ல 10 பேர் முஸ்லிம்ஸ், 11 பேர் இந்துக்கள். இப்ப இவங்களுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு நாங்க ஒரு
பாடம் கற்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல 2 பேர் சூஸ் பண்றாங்க. அதுல ஒருத்தர் முஸ்லிமா இருக்காங்க, ஒருத்தங்க ஹிந்துவா இருக்காங்க. இவங்க 2 பேர்த்துக்குமே 900 கசையடிகள் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து இவங்களுடைய ரூலா இருந்திருக்கு. ஸோ இதை பார்த்து அவங்களுக்கு இன்னுமே வந்து அக்ரெசிவா மாறுறாங்க, நம்மளுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக இன்னுமே போர் வந்து ரொம்ப எதிர்ப்பு வந்து அதிகமா ஆரம்பிக்குது. ஓகேங்களா? அப்போ இந்திய வீரர்கள் வந்து கிளம்பிய எதிர்ப்புகளை மீறி அவங்களுடைய மனக்குறைகளையுமே எதையுமே அவங்க கன்சிடர் பண்ணல. நான் போடுற ரூலை நீ ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபீல் என்ன அப்படின்னா, இவங்க வந்து இந்தியர்கள் எல்லாமே வந்து அந்த தலைப்பாகை அணியறதுக்கு அவங்களுக்கு சுத்தமாவே இஷ்டம் இல்லை அப்படிங்கிற ஒரு கட் ஃபீல் இருக்கிறத யார் ஃபர்ஸ்ட் நோட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வில்லியம் பெண்டிங் சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த தலைப்பாகை அணிவதற்கு விருப்பம் இல்லாத உணர்வு வீரர்களிடையே மிக பலவீனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஒரு வீக்னஸாவே அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்போ வேலூர் கோட்டையில 1806 ஜூலை 9. ஸோ இது வேலூர் கோட்டையில வேலூர் புரட்சி எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1806 ஜூலை 10. ஓகேங்களா? ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம்ல அவங்களுடைய புரட்சியாளர்கள் எல்லாருமே வந்து கூடி சந்திச்சுட்டு இருந்த ஒரு இடமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்போமா. அப்போ 1810 ஜூலை 9லயே வந்து பார்த்தோம்னா அந்த கிளர்ச்சியாளர்கள்லாம் உள்ள போய் தங்கி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. என்ன ரீசன் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அடுத்த நாள் அவங்களாம் வந்து அவங்களுடைய ஒர்க் அவுட்ஸ் அவங்களுக்கான பயிற்சிகளுக்கு அவங்க தயார் செய்ய வேண்டியதா இருந்துச்சு. அது ஒரு ரீசன். அந்த டைம்ல ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யூஸ்வலா இருக்கக்கூடிய பொறுப்புகள் எங்கேயுமே அங்க வகிக்கல. யாருமே வந்து அந்த வேலூர் கோட்டைகள் அந்த போய் ரவுண்ட்ஸ் எல்லாம் போவாங்கல்ல, அவங்க அதை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஷேக் ஆடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. ஓகேங்களா? ஸோ அவர் தான் வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்க இருக்கவங்களை சுத்தி பாக்குறதுக்காக உள்ள போயிருப்பாரு. அதெல்லாம் பின்னாடி வரும். ஸோ அவர் மூலியமா தான் வந்து இந்த பிரச்சனைகளை அவரும் சப்போர்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த பாக்ஸ் என்ன கொடுத்துருப்பாங்க, ஐ மீன் இந்த கண்டென்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 9th வந்து இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே விஷயங்கள் கொடுக்கப்பட்டுருச்சு. பட் இவங்களாம் உள்ள இருக்காங்கிறத ப்ராப்பரா யாருமே கவனிக்கல. கூட்டத்தோட கூட்டமா பொதுமக்களா இருக்கிறாங்க அப்படிங்கறத அவங்களுக்கு பொறுமையா இருந்துச்சு. ஸோ இங்க பாருங்க, ஜமேதார் ஷேக் காசிம். ஸோ இவர் தான் வந்து உள்ள போய் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காரு. இவருமே வந்து என்ன இந்த கிளர்ச்சியெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கும்போது இந்த ஷேக் காசிம் அப்படிங்கிறவரும் வந்து இதுல முக்கியமான குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா இவருமே சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அவ்வளவுதான். அப்போ 23ஆம் படைப்பிரிவு சேர்ந்தவங்களும் 1ஆம் படைப்பிரிவு சேர்ந்தவங்களும் வந்து பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருப்பாங்க, தண்டனைக்கு மாற்றப்பட்டிருப்பாங்க, இல்லைன்னா பதவி நீக்கம் செய்யப்பட்டிருப்பாங்கிறத நம்ம 10th புக்ல படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ அதுதான் இவங்க. அப்ப வேலூர் புரட்சிக்கு பிறகு ஸோ அதை முக்கியமான அதிகாரிகள் இவங்களும் வந்திருப்பாங்க. ஜூலை 10ல பயிற்சி எடுத்துக்கிறதுக்காக இவங்க எல்லாருமே உள்ள இருப்பாங்க. 9th முன்னாடியே மாத்திட்டாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். இப்ப இங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த புரட்சிக்கு முக்கியமான ரீசனா ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க. அவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜமாலுதீன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து 10th புக்ல இருக்காது. ஃபதே ஹைதரை வந்து தலைவரா வந்து அறிவிச்சாங்க அப்படிங்கறது மட்டும் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? திப்பு சுல்தானுடைய பையன் அவரு. அப்ப இந்த ஜமாலுதீன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதே திப்பு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய 12 இளவரசர்களை ஒருத்தரா இருப்பார். இவர் தான் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. எந்த மாதிரி புரட்சிகள் நம்ம ஈடுபட முடியும் அப்படிங்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ல யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவர் தான். ஓகேங்களா? ஜமாலுதீன் தான். அப்ப இவரும் இந்திய அதிகாரிகளிடமும் வீரர்களிடமும் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு 8 நாளைக்கு நீங்க கோட்டையை வந்து உங்களோட கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்காக சொல்லி 50,000 வீரர்கள் நம்ம மருது சகோதரர்கள் கிட்ட கேட்டிருக்கோம். அவங்களும் நம்மளுக்கு வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம இன்னுமே ஸ்ட்ராங் ஆயிரும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஸோ 10,000 வீரர்கள் நம்மளுக்கு ஆதரவா வந்திருப்பாங்க. எல்லாமே சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட நம்ம முடிக்கும் போது 50,000 வீரர்கள் நம்மளுக்காக சப்போர்ட்டிங் வந்திருப்பாங்க. அவங்க எல்லாருமே கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தாங்க அப்படின்னா நம்ம பிரிட்டிஷர்ஸ் எதிர்த்திருக்க முடிஞ்சிருக்கும். ஆனா இந்த டைம்ல அவங்களுடைய ஒரு ஃபாஸ்ட்னஸ், ஷார்ட்னஸ் மூலமா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த வேலூர் புரட்சி வந்து ரொம்ப ஈஸியா முடிச்சிருப்பாரு. அது என்னங்க நம்ம பார்க்கலாம். ஸோ இவங்களாம் சப்போர்ட்டுக்கு வருவாங்க. அது வரைக்குமே வந்து நீங்க இந்த கோட்டையை எப்படியாச்சும் உங்களோட ஹோல்டுல வச்சுக்கோங்க அப்படிங்கறத மட்டும் ஒரு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? அப்ப புரட்சி வெடித்தல் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜூலை 10 காலை 2 மணிக்கு முதன்மை பாதுகாப்பு தளத்திலிருந்து அதாவது இங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பியர்சி அப்படின்னு ஒருத்தர் வருவார். ஓகேங்களா? ஸோ கேப்ரல் அப்படின்னு சொல்லக்கூடிய பியர்சி. இவருக்கு வந்து ஒரு நியூஸ் போகுது. என்ன அப்படின்னா, அந்த குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து குண்டு வெடிக்கிற சத்தம் கேட்குது, பட்டாசு வெடிக்கிற சத்தம் சத்தம் கேட்குது அப்படிங்கிறத மட்டும் கேட்டுருவாங்க. குண்டு வெடிக்கிற சத்தம் அப்படின்னு சொல்லி அவர் என்னென்னது அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடியே அங்க பட்டு புரட்சிகள் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருக்கும். இங்க எப்படி வெடிக்க ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ அங்க வந்து ரொம்ப ஹீட்டா இருந்துச்சு. இதை பத்தி ரொம்ப டிஸ்கிரைப் பண்ணி கொடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு குடியிருப்புகள் அங்கெல்லாம் ஐரோப்பிய அதிகாரிகள் தங்கியிருக்காங்க. எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்க இருக்கக்கூடிய உப்பு சத்தாங்க கோடை வெயிலுங்கனால நைட் டைம்லயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கதவை திறந்து வச்சுதான் தூங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை இவங்க அவங்களுக்கு சாதகமா மாத்திக்கிட்டாங்க. அப்ப வந்து எந்த சேஃப்டியுமே இல்லாம தூங்கிட்டு இருக்கக்கூடிய ஐரோப்பியர்களை உங்களுக்கு சுட்டுக் கொள்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அப்படிங்கிற ஸ்டோரி எல்லாம் இதுல கொடுத்திருப்பாங்க. ஸோ ஜன்னல் வழியா சுட்டு கொண்டாங்க, டைரக்டாவே போய் அவங்க சுட்டு கொண்டாங்க. இதுல ஒரு படைப்பிரிவுகள் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அந்த வீட்டுல இருந்து யார் வெளியே வராங்களோ அவங்களை கொள்றதுக்காகன்னு சொல்லி சில படைப்பிரிவுகள் வச்சிருப்பாங்க. அந்த படைப்பிரிவுகள் தான் இங்க வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த கதையை தான் இங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அங்க இருக்கக்கூடிய குடியிருப்புகளுக்கு தீ வைக்கப்பட்டுச்சு அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுல சொல்லியிருப்பாங்க. அப்போ
அந்த டைம்ல ஒழுங்குமுறை நடத்துனர்களுடன் கூடிய 13 அதிகாரிகள் கொல்லப்பட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ராணுவ குடியிருப்புல 82 கீழ்நிலை ராணுவ வீரர்கள் இறந்தாங்க அப்படிங்கிறதுன்னு சொல்லியிருப்பாங்க. 91 பேர் காயமடைந்தது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல மேஜர் ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இந்த மேஜர் ஆம்ஸ்ட்ராங் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வேலூர் கோட்டையில இருந்து துப்பாக்கி சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள போய் அவங்க விசாரிக்கிற டைம்ல அங்கிருந்து வரக்கூடிய கண்டினியூஸ் கன் ஷாட்ஸ்னால அவர் இறந்திருப்பாரு அப்படிங்கிறத கொடுத்திருப்பாங்க. ஸோ இவர் யார் அப்படின்னா, உள்ளூர் வீரர்கள் அடங்கிய 14ஆம் காலாட்படையை சேர்ந்தவர் தான் இந்த மேஜர் ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறவர். ஓகேங்களா? சோ இவரும் அது மூலமா இறந்திருக்காங்க. அடுத்தது கோட்டைக்கு வெளியே மேஜர் கோட்ஸ், இது வந்து நம்ம மேஜர் கூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 10th புக்ல படிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ மேஜர் கூட்ஸ் அப்படின்னு சொல்லி அது இருக்கும். ஸோ இவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்க இருக்கிற கிளர்ச்சியை பத்தி கேள்விப்பட்டிருப்பாரு. பட் இவரால் உள்ள போய் சார்ட் அவுட் பண்றதுக்கு அவரால் முடியல. இவர் தான் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, கில்லஸ்பிக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பாரு. ஸோ யார் மூலியமா கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்க இருக்கக்கூடிய கேப்டன் ஸ்டீவன்சன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை இங்க கொண்டு வந்திருக்காங்க. கேப்டன் ஸ்டீவன்சன் மூலியமா கில்லஸ்பிக்கு வந்து இந்த தகவலை கொண்டு போய் சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிச்சிருப்பாரு. இவர் தான் போய் சொல்றாரு. எங்க இருக்காரு அந்த கில்லஸ்பி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்கிருந்து 25 கிலோமீட்டர்ஸ் தூரத்துல இருக்கக்கூடிய ஆர்காடு அப்படின்னு சொல்ற இடத்துல. இன்ஃபர்மேஷன் கேட்ட உடனே அங்க இருக்கக்கூடிய படை வீரர்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இங்க வராரு. வேலூர் கோட்டையில ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது, ரொம்ப சிவியர் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டாரு. அப்ப இவர்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா படைகளையுமே திரட்டிட்டு வர்றாரு. அந்த குதிரை படைகளா இருக்கட்டும், பீரங்கி படைகளா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய ராணுவ படைகள் எல்லாத்தையுமே கூட்டிட்டு இங்க வராரு. இந்த மீன்வைல் ஆர்காட்லயுமே ஒரு சேஃபர் சைட் வச்சுக்கணும் அப்படிங்கறதுனால இவருடைய பதவியின் மூலமா ஆர்காட்லயே ஒரு சிலர் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயுமே அவங்களுக்கான ஒரு நேரடி கண்காணிப்புல வச்சிருக்கணும். எனக்கு இங்க என்ன விஷயம் தெரிஞ்சாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சொல்லியிருப்பாரு. சரிங்களா? சோ இதான் இங்க சொல்லியிருப்பாங்க. 7ஆம் குதிரைப்படையிலிருந்து ஒரு வலுவான பிரிவு எடுத்துட்டாரு. 19ஆம் குதிரைப்படையை சேர்ந்த ஒரு பிரிவு எடுத்திருப்பாரு. லெப்டினன்ட் வுட்ஹவுஸ் அப்படிங்கிற தலைமையில அதுக்கு வந்து சப்போர்ட்டிவா நிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. இதெல்லாமே எங்க டீட்டெயிலா கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? இவர் கிட்டத்தட்ட 6 மணிக்கு இன்ஃபர்மேஷன் போச்சு, 9 மணிக்கு வேலூர் கோட்டையை அடைஞ்சிருப்பாரு. கிட்டத்தட்ட 15 நிமிஷத்துலயே பார்த்தோம் அப்படின்னா இதை கம்ப்ளீட்டாவே இந்த வேலூர் புரட்சியவே வந்து அப்புறம் முடிச்சிருப்பாரு அப்படிங்கறத சொல்லுவாங்க. 15 மினிட்ஸ்ல எல்லாமே எவ்ரிதிங் இஸ் ஓவர் அப்படிங்கிற மாதிரி டப்புன்னு ஆக்ஷன்ல இறங்கியிருப்பாரு. இதனால கில்லஸ்பிக்கு நிறைய பக்கோடாக்கள், அதாவது பண மதிப்புகளும் சலுகைகளும் இதெல்லாமே வழங்கியிருப்பாங்க அப்படிங்கறத நம்ம 10th புக்லயே பார்த்திருக்கோம். சரிங்களா? அப்ப காலை 9 மணிக்கு கில்லஸ்பி வந்திருப்பாரு. கண்டினியூஸ் துப்பாக்கி சூடு நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சு பீரங்கி படைக்காக ஒரு வெயிட் பண்ணிருப்பாரு. பீரங்கி படை வந்ததுக்கு அப்புறமா கோட்டையை வந்து தகர்த்த ஆரம்பிக்கிறாரு. ஓகேங்களா? சோ இங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லெப்டினன்ட் பிளாக்ஸ்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர். சோ இவங்களை யார் இவங்களோட கண்டென்ட்ல எதுவும் தேவையில்லை, இதுக்கு கொஸ்டின்ஸ் வந்தது இல்ல. பட் யாருங்கிறத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இவர் யார் அப்படின்னா 19 குதிரைப்படை வீரர்களை பீரங்கி மூலியமா தாக்கப்படுறாங்க. ஓகேங்களா? சோ அந்த பிரிவுக்கு அவர் தலைவரா இருப்பாரு. இதனால கோட்டையுடைய கதவு திறக்கப்படுது. அதாவது வெடிச்சிடுவாங்க. சோ கதவு திறக்கப்பட்டு இவங்க உள்ள போறாங்க. உள்ள இருந்த யாரையுமே கொஞ்சம் கூட ஈவே இருக்க இல்லாம எல்லாத்தையுமே கண்ணா பின்னு சுட்டுக் கொள்றாங்க. இதுல பாதி பேர் வந்து தப்பிச்சு ஓடுறாங்க. கோட்டை சுவர் ஏறி வெளியே ஓடுறாங்க. வெளியே ஓடுறவங்களையும் துரத்தி போய் பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யாரும் ஒருத்தர் வந்து தப்பிச்சு விடக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப குறியா இருந்திருப்பாங்க. அவங்களே கொல்ல நினைச்சிருப்பாங்க. மூல முடுக்கில் இருக்கவங்க எல்லாத்தையுமே சுட்டு பாரபட்சம் இல்லாம கொண்டுட்டாங்க அப்படிங்கறதையும் சொல்லியிருப்பாங்க. சோ இது எல்லாத்துக்குமே காரணமா யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திப்பு சுல்தானுடைய மகன்கள் தான். அதனால அவங்களை பழிவாங்கியே ஆகணும், அவங்கதான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல வந்து படை இது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாங்க. சோ இதை வந்து ஒருத்தர் ஸ்டாப் பண்ணிருப்பார். அவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லெப்டினன்ட் கர்னல் மாரியாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர். இவர் என்ன பண்ணிருப்பாரு, வேண்டாம் விட்டுருங்க, தேவையில்ல, மறுபடியும் நம்ம கிளர்ச்சிக்கு வந்து ஆளாக்குறோம் அப்படிங்கிற நல்லெண்ணத்துல விட்டாரா, இல்ல இவங்களை வந்து பின்னாடி பாத்துக்கலாம் இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டாரா என்ன நம்மளுக்கு தெரியாது. இவர் தான் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, வேண்டாம் விட்டுருங்க, அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. அப்போ கர்னல் கில்லஸ்பி வேலூர் கோட்டையை சொன்னல ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி 15 நிமிஷத்துக்குள்ள கம்ப்ளீட்டாவே முடிச்சிருப்பாரு. ஓகேங்களா? இதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, கர்னல் ஹர்கோட் அப்படின்னு சொல்றாரு. இவர் யார் அப்படின்னா, வாலஜாபாத் படைக்கு பொறுப்பு வகித்தவர். இந்த வாலஜாபாத்தை யாரு மேல பார்த்த ஷேக் காசிம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பார்த்திருப்போம். சோ அவர் மாதிரியே இவரும் வந்து பொறுப்பு வகித்தவரா இருந்திருப்பாரு. கம்ப்ளீட்டாவே இவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சு. ஜூலை 11 வேலூர் படையினுடைய தற்காலிக பொறுப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டார். இதுல இருந்து என்ன தெரியுது, ஷேக் காசிமை தூக்கிட்டு அதுக்கு பதிலா இவரை வந்து நிறுத்திருப்பாங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹர்கோட் அப்படிங்கிற பதவி வைத்திருப்பாரு. ஏன்னா அவருமே இந்திய அதிகாரி தானே, அதனால இனிமேல் இந்தியன்ஸ் யாருமே நம்ம பதவியில் வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு ஆங்கிலேயர்கள் வந்திருப்பாங்க. ஜூலை 13 ஹர்கோட் படை முகாமினுடைய பொறுப்பாளராக பதவி இருக்கிறாரு. அப்போ என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ராணுவ சட்ட ஆட்சி தான் ரீசன். இதனாலதான் இவங்க இவ்வளவு பெரிய புரட்சிக்கு வந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த இவருக்கு தெரிய வருது. அப்ப அந்த புதிய தலைப்பாகையா இருக்கட்டும், இவங்க சொல்ல வந்த அந்த சீருடைகளா இருக்கட்டும், இன்னொன்னு அந்த பேட்சஸா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இதுக்கு யாரெல்லாம் காரணமா இருக்காங்களோ அவங்களை கூப்பிட்டுட்டு, இதோட போது, இது வந்து நீங்க ஸ்டாப் பண்ணிடுங்க, இதுக்கு மேல நம்ம கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையுமே வந்து பதவி நீக்கம் செஞ்சுட்டாங்க. திருப்பியுமே நாடு கடத்திருப்பாங்க. நீங்க அங்க இருக்க வேண்டாம், கிளம்பி வாங்க, பண்ணது வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பெரும் சேதம் ஏற்பட்டிருக்கும். யாருமே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு எதிர்ப்பு இருந்திருக்கும். அது வரைக்கும் நம்ம போர் செய்வோம், அவங்களுக்கான உடன்படிக்கை இருந்திருக்கும், பிரித்தாளும் கொள்கையை கொண்டு வந்திருப்பாங்க.
நம்மளுக்கு சப்போர்ட் பண்றோம்னு சொல்லி துரோகங்கள் மட்டும்தான் இருந்துச்சே ஒழிய ஒரு பழிவாங்கும் உணர்ச்சியோ ஒரு பயங்கரமான ஃபியர்ஸ்ஃபுல்லான ஒரு ஃபைட் இது வரைக்கும் அவங்க பார்க்கவே இல்லை. இதை பார்த்தோன்னே எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. ஐயோ இவங்க ரொம்ப உஷாராயிட்டாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் மாதிரி இவங்க மாறிட்டாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா இதுக்கு மேல அங்க யாரும் இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து திருப்பி கூப்பிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இதுல யாரெல்லாம் ரீசனா இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திப்பு சுல்தானுடைய மகன்கள் தானே, அவங்கள வந்து கல்கத்தாவுக்கு நாடு கடத்தியிருப்பாங்க. ஸோ கில்லஸ்பி தான் வந்து எல்லாத்துக்கும் ரீசனா இருந்திருப்பாரு. இவர் வந்து 15 minutes ஆல்மோஸ்ட் எல்லா படையும் முடிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல. இதனால என்னாச்சு அப்படின்னா இதுக்கு மேல வர இருந்த ஒரு 50,000 பேர்த்து இவங்களால ஸ்டாப் பண்ண முடிஞ்சிச்சு. எல்லாருமே சேர்ந்திருந்தாங்கன்னா அது ஒரு பெரிய புரட்சியா மாறி இருக்கும். இவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு மாறி இருந்திருக்கும். இவருடைய ஒரு தந்திரத்தினாலையும் இவருடைய ஒரு ஃபாஸ்டான ஒரு விஷயத்தினாலையும் இது எல்லாமே வந்து சார்ட் அவுட் பண்ண முடிஞ்சது. அப்படிங்கறதுனால கில்லஸ்பிக்கு வந்து பொருள் வழங்கியிருப்பாங்க, நிறைய வந்து சன்மானம் கொடுத்திருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே மாத்திட்டாங்க. ஸோ புதிய ஜெனரல்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வேலூர் புரட்சியும் 1857 புரட்சியுமே இங்கேயுமே வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்க வந்து 1857 யார் யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பகதூர் ஷா வந்து டெல்லியை ரூல் பண்ணியிருப்பாரு. அடுத்து நானா சாஹிப். இவங்க 2 பேருக்கு பதிலாக இங்க இருக்கக்கூடிய மைசூர் இளவரசர்களை 2 பேர்த்தையும் நம்ம வச்சு பார்த்துக்கலாம். அங்க இருக்கக்கூடிய அதே மாதிரி லட்சணைகள் சீருடைக்கு பதிலா இங்க வந்து துப்பாக்கி வச்சு பாத்துக்கலாம், தோட்டாக்கள் வச்சு பாத்துக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்ப இந்த பாக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். கில்லஸ்பிக்கு வன்கொடுமைகளை நேரில் பார்த்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிளாக்கஸ்டன். இந்த பிளாக்கஸ்டன் வந்து இதுக்கு இந்த லெசனுக்குள்ளேயே வந்திருப்பாரு. ஜே பிளாக்கஸ்டன் அப்படின்னு சொல்றவரு. இவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 800க்கும் மேற்பட்ட உடல்கள் கோட்டையிலிருந்து வெளியேற்றி செல்லப்பட்டதாக கூறுகிறார். ஏன்னா கண்ணா பின்னு பாரபட்சமே இல்லாம எல்லாத்தையும் கொண்டுட்டாங்க அப்படிங்கறத பாத்துருப்போம்ல. அப்ப 800 பேரு வெளியே வந்து நான் நேர்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மூளை முடுக்கு இருந்தவங்க எல்லாத்தையுமே கொண்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது WJ வில்சன் அவரோட மதிப்பீட்டின் பிரகாரம் கிளர்ச்சியில பங்கேற்றதுக்காக 370 பேர் சிறை வைக்கப்பட்டிருக்காங்க. 516 பேர் மேல குற்றம் சுமத்தப்பட்டாலும் சிறை தண்டனை எதுவும் விதிக்கப்படல. டைரக்டாவே தண்டனை, தூக்கு தண்டனை இல்லைன்னா மரண தண்டனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ 1806 செப்டம்பர் 23 அன்று நிறைவேற்றப்பட்டது. எப்போ அப்படி யாரால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வேலூர் பொறுப்பு அதிகாரிகள் அப்படிங்கறத இதுல கொடுத்திருக்காங்க. ஸோ 1806 ஜூலைல இந்த விஷயம் நடந்திருக்கு. ஸோ இவங்களுக்கான தண்டனை ஜூலை 10ல இவங்களுக்கான தண்டனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1806 செப்டம்பர் 23 எல்லாமே முடிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கான ஒரு சான்றில் இருந்து இவங்க எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? இப்படிதான் வந்து வேலூர் கிளர்ச்சி ஆரம்பிச்சு வேலூர் கிளர்ச்சி முடிவுக்கு வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ பெரிய புரட்சிகள் செஞ்சு நம்ம வந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்திருப்போம். ரொம்ப இப்படிங்கிறதுக்குள்ள அவங்க வந்து நம்மளை அப்போஸ் பண்ணிட்டாங்க. என்ன ரீசன் அப்படின்னா அவங்க கிட்ட இருந்தக்கூடிய படை வலிமையும் அவங்க கிட்ட இருந்த ஒற்றுமையும் தான். ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. நம்ம மக்கள் அவங்களுடைய மக்களை காப்பாத்தின போதும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷருக்கு அப்போஸ் பண்ணி நம்மள வந்து புலி பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ரீசனா இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த ரீசனாலதான் அவங்க ஈஸியா அவங்களால வின் பண்ண முடிஞ்சது. இதுதான் வேலூர் புரட்சி. ஸோ அடுத்தது விவசாயிகள் பழங்குடி கிளர்ச்சிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.